நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்கள் அடுத்த வருடம் வெளியிடப்படும். பிரதமர் மோடி உறுதி. சிறையில் உள்ள 87 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு. நாடு முழுவதும் மருந்து கடைகள் அடைப்பு. மதுரையில் கழிவுநீர் தொட்டியில் மூழ்கி தொழிலாளர்கள் 2 பேர் பலி. சுத்தம் செய்தபோது பரிதாபம். மெரினா கடற்கரை சாலையில் உள்ள நடிகர் சிவாஜி சிலை நவம்பர் 16ஆம் தேதிக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி. தோனியின் அபார ஆட்டத்தால் வீழ்ந்தது தென்னாப்பிரிக்கா. விரிவான செய்திகள். நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்களை அடுத்த வருடம் வெளியிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜியின் மறைவு குறித்து தொடர்ந்து சர்ச்சை நிலவி வருகிறது. இது தொடர்பாக மேற்கு வங்க அரசிடம் இருந்த ஆவணங்களை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி சமீபத்தில் வெளியிட்டார். இந்நிலையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உறவினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். அப்போது நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிடுமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்த சந்திப்புக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் தளத்தில் செய்துள்ள பதிவில் நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்கள் அடுத்த வருடம் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் நேதாஜியின் பிறந்த தினமான ஜனவரி 23ஆம் தேதி இந்த ரகசிய ஆவணங்களை வெளியிடப்படும் என்றும் ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் நேதாஜி தொடர்பான ஆவணங்கள் கேட்டு பெறப்படும் என்றும் பிரதமர் மோடி அதில் கூறியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள 87 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி தமிழக மீனவர்கள் 24 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்ற நிலையில் மீண்டும் 9 பேரை கைது செய்துள்ளனர் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 87 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரை வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ள தமிழக மீனவர்களின் 39 படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருந்து வணிகர்கள் நாடு முழுவதும் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனையொட்டி தமிழகம் முழுவதும் மருந்து கடைகள் மூடப்பட்டன. இதனையொட்டி சென்னையில் மருந்து கடைகள் மூடப்பட்டதால் நோயாளிகள் மருந்துகள் கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகினர். ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்ய அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனைகளில் உள்ள மருந்து கடைகள் மட்டுமே திறந்திருந்தன. ஆன்லைன் ஆதிக்கத்தினால சிறு வியாபாரிகள் இதெல்லாம் நசுக்கப்பட்டு சிறு ஊர்களில் இந்த ஆன்லைன் போய் சப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மருந்துகள் ஒரு பெரிய தட்டுப்பாடா உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கொண்டு இந்த ஆன்லைனில் இதேபோல மதுரையில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் மூடப்பட்டதால் நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்கப்படுவதாகவும் உரிய மருந்து சீட்டுகள் இன்றி மருந்துகள் விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய மருந்து விற்பனை வணிகர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். இன்று ஒரு நாள் அகில இந்திய மருந்து சங்கத்தின் வேண்டுகோள் இணங்க எங்க தமிழ்நாடு சங்கத்தின் இணங்க இன்னைக்கு ஒரு நாள் கோவை நீலகிரி மாவட்ட மருந்து வணிகர்கள் அனைவரும் ஒரு நாள் கடை சாத்தியிருக்கோம். இது எதுக்குன்னா ஆன்லைன் எதிர்த்து நம்ம இதை கடை சாத்துறோம். ஆன்லைன் வந்துச்சுன்னு சொன்னால் தரமற்ற மருந்துகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோவையில் மருந்து கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மருந்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். இதேபோல ஈரோடு, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மருந்து வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதிக்காதே, விளையாடாதே,
விளையாடாதே விளையாடாதே. இந்த ஆன்லைன் மருந்து வணிகம் நடைமுறைக்கு வருமேயானால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். தரமற்ற மருந்துகள் அவர்களுக்கு கிடைக்கும். மருந்துகளின் தரமின்மையை போராடி பெறுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும். மருந்துகள் உரிய நிலையிலே பாதுகாப்போடு அனுப்புவதற்குரிய சூழ்நிலைகள் அமையாது. தரமற்ற தேவையற்ற மருந்துகள் மக்களை சீரழிக்கும். எனவே இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை மருந்து வணிகர்களின் 40,000 மருந்து வணிகர்களின் ஒட்டுமொத்த குரலை ஏற்று மத்திய அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடுதான் கரூர் மாவட்ட மருந்து வணிகர் சங்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தாத்ரி கொலை மற்றும் பாகிஸ்தான் பாடகர் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி உட்கொண்டதாக கூறி உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி மாவட்டத்தில் முகமது இக்லாப் என்பவர் உள்ளூர் கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் இதனை அரசியலாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் தாத்ரி சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன. இதேபோல் பாகிஸ்தான் பாடகர் குலாம் அலி இசை நிகழ்ச்சி நடத்த மும்பையில் அனுமதிக்க முடியாது என சிவசேனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக வருத்தத்தை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தாத்ரி சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் இதுபோன்ற சம்பவங்களை அரசு ஒருபோதும் ஆதரிக்காது எனவும் அவர் கூறினார். மேலும் பாரதிய ஜனதா இந்த போலி மதவாதத்தை எதிர்ப்பதாக கூறிய அவர், பாகிஸ்தான் பாடகர் குலாம் அலி நிகழ்ச்சி நடத்த எதிர்ப்பு தெரிவித்தது வேதனை அளிப்பதாகவும் இந்த விவகாரங்களில் மத்திய அரசின் பங்கு எதுவும் இல்லை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். இறங்கி அடைப்பை நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளிகள் கழிவுநீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை மாநகராட்சியில் கழிவு நீரை அகற்றுவதற்கு 2 மோட்டார் பொருத்திய வாகனங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்று பழுதடைந்துள்ளதா? தற்காலிக ஒப்பந்த பணியாளர்களான ஆராப்பாளையத்தைச் சேர்ந்த முடியாண்டி மற்றும் சென்னையைச் சேர்ந்த விசு ஆகியோர் HMS காலனியில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்துவதற்கு தொட்டிக்குள் இறங்கி உள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதால் இருவரும் மூச்சு திணறி நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்தனர். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். இதனையடுத்து துப்புரவு பணியாளர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மனித கழிவுகளை மனிதனை அள்ளுவதை தடை செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்புகளை கூறியும், பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றியும், மாநில அரசு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியும், இந்த தடைகளை மீறி, இந்த உத்தரவுகளை மீறியும் தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சியில இந்த பணியில மாநகராட்சி ஆணையாளருடைய கவனத்தின் கீழே, மேயருடைய கவனத்தின் கீழே இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான பாதுகாப்பு. மெரினா கடற்கரை சாலையில் உள்ள நடிகர் சிவாஜி சிலையை நவம்பர் 16ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காந்தி சிலைக்கு எதிரில் சிவாஜி சிலை வைக்கப்பட்டதை எதிர்த்து சீனிவாசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சிலையை அகற்றிட தமிழக அரசுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை நிறைவேற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது சிலையை 16ஆம் தேதிக்குள் அகற்றிவிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கினை நவம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கேப்டன் தோனி எடுத்த 92 ரன்கள் தென்னாப்பிரிக்கா அணியின் தோல்விக்கு வழிவகுத்தது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் நடைபெற்றது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நம்பிக்கை வீரர் ரோஹித் சர்மா இம்முறை 3 ரன்களை மட்டுமே எடுத்து ரபாடா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து தவானுடன் இணைந்த ரஹானே பொறுப்புடன் விளையாடினார். தவான் 23 ரன்கள் எடுத்திருந்த போது மோர்க்கல் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து விளையாட வந்த அதிரடி வீரர் விராட் கோலி 12 ரன்கள் எடுத்த போது 2வது ரன் எடுக்க ஆசைப்பட்டு தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். ரஹானேவுடன் இணைந்த கேப்டன் தோனி இந்திய அணியை இக்கட்டில் இருந்து காப்பாற்றும் விதமாக தனது ஆட்டத்தை மேற்கொண்டார். இதனிடையே அரை சதம் கடந்த ரஹானே 51 ரன்கள் எடுத்திருந்த போது இம்ரான் தாகிர் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். பின்னர் விளையாட வந்த நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னா ரன் ஏதுமின்றி ஆட்டமிழந்தார். அக்சர் பட்டேல் 13 ரன்களுடன் புவனேஸ்வர் குமார் 14 ரன்களிலும் ஹர்பஜன் சிங் 22 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதனிடையே தனது பழைய ஃபார்மிற்கு திரும்பிய தோனி 57 பந்துகளில் அரை சதம் கடந்தார்.
தொடர்ந்து அவர் சிறப்பாக இறுதி வரை விளையாடி அவுட் ஆகாமல் 92 ரன்களை எடுத்தார். இதனை அடுத்து இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்களை எடுத்தது. Could be Belding. This is a run out. And now, has he done him round his legs here? Missing leg. தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணி 248 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களம் இறங்கியது. துவக்க ஆட்டக்காரர்களாக ஆம்லா, டிகாக் ஆகியோர் களம் இறங்கினர். ஆம்லா 17 ரன்களில் அக்சர் பட்டேல் பந்து வீச்சிலும், டிகாக் 34 ரன்கள் எடுத்திருந்த போது ஹர்பஜன் சிங் பந்து வீச்சிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த பாப்டு டூப்ளிசிஸ் மற்றும் ஜேபி டுமினி சற்று நிதானமாக ஆடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். சிறப்பாக விளையாடி வந்த இவர்களை அக்சர் பட்டேல் தனது துல்லியமான பந்து வீச்சால் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க செய்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து வந்த டேவிட் மில்லர் புவனேஸ்வர் பந்து வீச்சில் கேப்டன் தோனியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஏபி டிவில்லியர்ஸ் 19 ரன்களில் மோகித் சர்மாவின் பந்தில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசி அசத்திய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றி 225 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்கா அணியை ஆட்டமிழக்க செய்தனர். இதனைத் தொடர்ந்து 22 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 1-1 என்ற சமநிலையில் உள்ளது. Amla was the first to go. Very good delivery. Ball wide outside off stump. Little bit of turn. Dhoni doing the rest. Then the inside out. அக்சர் பட்டேல் மற்றும் புவனேஸ்வர் குமார் தலா 3 விக்கெட்டுகளையும், ஹர்பஜன் சிங் 2 விக்கெட்டுகளையும், உமேஷ் யாதவ் மற்றும் மோகித் சர்மா தலா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். பள்ளியில் ஆசிரியர் இல்லாததை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் பரபரப்பு. விற்பனை செய்யப்பட்ட டாஸ்மாக் மது பாட்டிலில் பள்ளி விழுந்து கிடந்ததால் அதிர்ச்சி. குடிப்பிரியர்கள் பீதி. விவரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 3 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குப்வாரா மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் திடீரென கையெறி குண்டுகளை வீசி தாக்கினர். இந்த தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் 3வரும் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் ராணுவத்தினரின் பாதுகாப்பு வாகனங்கள் சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லாததை கண்டித்தும் உடனடியாக ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆளுநர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ளது. இவ்வாலையின் கீழ் பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 2 வகுப்புகளுக்கு கடந்த 3 மாதங்களாக ஆசிரியர்கள் வருவதில்லை என்றும் இதனால் படிப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதே நிலை நீடித்தால் தங்களால் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தனர். தலைமை தபால் நிலையம் அருகில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் பகுதியில் மழை வெள்ளத்தால் உடைந்த குளத்தை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அழகர்சாமிபுரம் அருகே உள்ள அதிகாரி குளத்தில் மதகு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது. குளத்தில் தேங்கியிருந்த நீர் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டது. இந்த உடைப்பின் காரணமாக குளத்தில் உள்ள தண்ணீர் முற்றிலுமாக வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து குளத்தை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குளத்திற்கு வரும் தண்ணீரை தடுத்து ஆற்றில் செல்ல ஏற்பாடு செய்துவிட்டு 20 தொழிலாளர்களை கொண்டு குளத்தை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக உடைந்த குளத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றின் அணையில் தூர்வாரும் பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி நெல்லை மாவட்ட பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றின் அணையில் நடந்து வரும் தூர்வாரும் பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. கூட்டுக்குடிநீர் திட்ட உரைக்கிணறு அருகே மணல் அள்ளக்கூடாது, தூர்வாரும் பகுதியில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாமிரபரணி அணை தூர்வாரும் பணி மேம்பாட்டுக் குழு சார்பில்
நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் அறிவித்தனர். அரசியல் கட்சிகள், தன்னார்வலர்கள் எல்லாத்தையும் இணைச்சு நம்ம போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். அணைப்பகுதியில் தூர்வாருதாங்க. கண்துடைப்புக்காக தான் அந்த வேலை நடக்கு. முழுமையா அந்த வேலை நடக்கல. ரெண்டாவது உரைகிணறு பகுதியில் 500 மீட்டர் அளவுக்கு தூர்வாரக்கூடாது, அந்த மணல் அள்ளக்கூடாதுங்கக்கூடிய ஒரு அரசு விதி இருக்கு. அந்த அரசு விதியை மீறி மணலை மட்டும் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக அந்த மணலை ஃபுல்லாக அள்ளிட்டு போயிருக்காங்க. இதனால உடன்குடி, காயல்பட்டினம், பேய்குளம், நாசரேத்து பல பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த குடிநீர் ரொம்ப தட்டுப்பாடு ஆகிறது. ஒரு அனைத்து சர்வ கட்சி தன்னார்வலர் அடங்கிய ஒரு கண்காணிப்பு குழு. புதுச்சேரியில் உள்ள ஆறுகளில் மணல் அள்ள அனுமதி தர வேண்டும் என வலியுறுத்தி வெள்ளியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் AITUC தொழிற்சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தென்பெண்ணை, சங்கராபரணி ஆறுகள் ஓடுகின்றன. புதுவை நகரின் கட்டுமான பணிகளுக்காக இந்த ஆறுகளில் இருந்து மணல் எடுக்கப்பட்டு வருகிறது. மணல் லாரிகள், டிராக்டர்கள், மாட்டு வண்டிகள் மூலம் மணல் அள்ளியதால் பாகூர், அரியாங்குப்பம், வில்லியனூர் பகுதிகளில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் பொய்த்துவிட்டது என பொதுமக்களும் விவசாயிகளும் புகார் கூறினர். இதனையடுத்து இரு ஆறுகளிலும் மணல் அள்ளுவதற்கு தடை விதித்து அரசு உத்தரவிட்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின்படி பல்வேறு இடங்களில் ஆறுகளில் சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்பட்டன. அப்படியும் இரவு நேரங்களில் தடையை மீறி மணல் அள்ளப்பட்டதால் முதன்முறையாக மாநிலத்திலேயே 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. மணல் அள்ளும் மாட்டு வண்டிகள் மாடுகளோடு பறிமுதல் செய்யப்பட்டன. இதனால் நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரமும் நலிவடைந்து விட்டது. ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்க வேண்டும் என கோரி AITUC மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கம் சார்பில் வெள்ளியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் போராட்ட குழுவினருடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். கோவை அருகே டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்பட்ட மது பாட்டிலில் பள்ளி இறந்து கிடந்த தகவல் குடிப்பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அன்னூர் அருகே உள்ள எல்லப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளர் தங்கவேல் என்பவர் கடந்த 10ஆம் தேதி சக்தி சாலையில் உள்ள கணேசபுரம் பகுதியில் அரசு மதுபான கடையில் பிராந்தி வாங்கியுள்ளார். மறுநாள் காலை மதுபானத்தை குடிக்க பாட்டிலை திறக்க முயன்ற போது உட்பகுதியில் ஏதோ மிதப்பதை கண்டுள்ளார். தொடர்ந்து அதனை உற்று நோக்கிய போது இறந்த பள்ளி ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கடையின் விற்பனை ஊழியர்களிடம் புகார் அளித்தார். இதை கண்டுகொள்ளாத ஊழியர்கள் அவரை விரட்டி அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது கடையின் ஊழியர்கள் தன்னை தொடர்பு கொண்டு வாங்கிய மதுபான பாட்டிலை திரும்பிக் கொடுக்கும்படி கூறியதாகவும் மேலும் மது தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து தனக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறினார். இதுகுறித்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளித்திட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி உள்ளது. இங்கு சுமார் 40 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மதிய உணவு சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் நள்ளிரவில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தரமற்ற உணவு உட்கொண்டதால் தான் மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறி பள்ளியை மதியம் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளிக்கு வந்த மதிய உணவையும் திருப்பி அனுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மதிய உணவு திட்ட இணை இயக்குநர் கலைச்செல்வன் சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களின் பெற்றோர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கரூர் அருகே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. இந்த விபத்தில் இவ்விரு வாகன ஓட்டுநர்களும் சம்பவ இடத்திலேயே தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூரில் இருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினத்திற்கு இன்று அதிகாலை ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து ஓட்டுநர் ஜெகநாதன் எதிரே வந்த 2 மணல் லாரிகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி பின்னர் 3வது வந்த மணல் லாரி மீது நேருக்கு நேர் மோதி நின்றது. இந்த விபத்தில் 2 லாரிகளும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீப்பிடித்து எரிந்ததால் 2 லாரியின் ஓட்டுநர்களான ஜெகநாதன் மற்றும் ஆனந்தகுமார் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லையில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் ஊருக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாறையடி பகுதியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் 2 பேர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர்.
இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி மற்றும் அரசு நிவாரணத் தொகை வழங்க கோரி அப்பகுதி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினர் ஆகியோர் பாறையடியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். நேற்றைய முன்தினம் பாறையடியைச் சேர்ந்த சண்முகம், மாரியப்பன், ராஜகுமார் என்ற 3 இளைஞர்கள் வேலைக்கு சென்று திரும்புகிற வேளையில் அவர்களை இடைமறித்து கூலிப்படையினர் அவர்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் அப்பாவியான இளைஞர்கள். அவர்களுடைய கொலைக்கு இதுவரை அந்த கொலையாளிகளை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. இந்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை ஒன்றிணைத்து கூட்டமும் கொண்டாட்டமும் புடைசூழ பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடி குதூகலமடைந்த காலம் எல்லாம் மலையேறி போய்விட்ட இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பான நகர வீதியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடி மகிழ வழியமைத்து கொடுத்துள்ளது கோவை மாநகராட்சி. வாரந்தோறும் களை கட்டி வரும் அந்த மகிழ்ச்சியான வீதியை பற்றி அலசுவோம் இன்றைய சிறப்பு செய்தியில். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் சங்கமிக்கும் சாலை. வீதியில் ஒரு நாள் விளையாட்டு திருநாள். இன்றைய பரபரப்பான நகர வாழ்க்கையில் நெரிசல் மிகுந்த வாகன போக்குவரத்து நிறைந்த நகரின் முக்கிய சாலையில் மகிழ்ச்சி தருணத்திற்காக குவியும் மக்கள், குதூகலமடையும் குழந்தைகள் என்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறது திவான் பகதூர் சாலை. அதிகாலை நேரத்தில் விளையாட்டும் உடற்பயிற்சியும் களைகட்ட இன்றைக்கு கோவை மக்களின் மனம் கவர்ந்த சாலையாக மாறியுள்ளது. ஆம், தொழில் நகரமாம் கோவையில் மாநகராட்சி சார்பில் மகிழ்ச்சியான வீதி திட்டத்தின் கொண்டாட்டமே மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி வருகிறது. இங்க 8 வாரமா ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குது. 6 வாரமா வரேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் ரொம்ப ஜாலியா இருக்கு. சைக்கிள்ல தராங்க. இங்க வாரம் போடுறாங்க. அதான் நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் போடுறவங்களுக்கு. இந்தியாவில் 2013ஆம் ஆண்டிலிருந்து மகிழ்ச்சியான வீதி, அதாவது ஹாப்பி ஸ்ட்ரீட் திட்டம் நடைமுறையில் இருந்து வந்தாலும் தமிழகத்தில் வேறு எந்த நகரத்திலும் இன்னும் அமல்படுத்தாத மகிழ்ச்சியான வீதி திட்டத்தை கோவை மாநகரில் அமல்படுத்தி அசத்தியுள்ளனர். ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப நல்ல ஐடியானு. பிகாஸ் எங்க ஜெனரேஷன்ல யாருமே வந்து we don't have the chance of seeing a street with no vehicles, but first time வந்து ஒரு full இடத்துல vehicles இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்துடன் மட்டுமல்லாமல் கூட்டம் கூட்டமாக தம் சகாக்கள் புடைசூழ விளையாடி மகிழ்ந்த காலமெல்லாம் இன்றைக்கு மலையேறி போய்விட்டது. ஆனால் பரபரப்பான நகர வாழ்க்கையில் அதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுத்துள்ளது கோவை மாநகராட்சி. வாகன போக்குவரத்து நிறைந்த ஆர்எஸ்புரம் சாலையில் 52 வாரங்கள் நடைபெறும் இந்த மகிழ்ச்சியான வீதி திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு. இந்த திட்டத்தை தமிழகத்தில் அனைத்து நகரங்களிலும் அமல்படுத்தினால் அனைவரும் மகிழ்ச்சியடைவார்கள். உடலுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் யோகா பயிற்சியிலிருந்து பல்வேறு விளையாட்டுகளுடன் களைகட்டும் இந்த திட்டம் நகர வாழ்க்கையில் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸோட 8th வீக் இது போயிட்டு இருக்கு. 8 வீக்ஸா வந்துட்டு இன்டெக்ரல் யோகா இன்ஸ்டிடியூட் சார்பா யோகா கிளாஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது ஜெனரல் பப்ளிக் எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப் இருக்கவங்களும் அட்டெண்ட் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்துட்டு பண்ணணும். நாங்க ரொம்ப நல்ல சப்போர்ட் இருந்தது. காலை நேர பொழுதினில் நடைபயிற்சியிலிருந்து உடற்பயிற்சி வரைக்கும் திக்கெங்கும் விளையாட்டும் களைகட்ட உற்சாக துள்ளலில் காணப்படும் மக்களை பார்க்க பார்க்க உற்சாகம் கூடுகிறது அனைவருக்கும். வயது வித்தியாசமின்றி வாரந்தோறும் நடைபெற்று வரும் இந்த மகிழ்ச்சியான வீதிக்கு சென்று நெகிழ்ச்சி அடைவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஞானசேகரனுடன் ஒளிப்பதிவாளர் அபிஜித் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன். அரபு நாடுகளுக்கு எதிராக நடத்தப்படும் போருக்கு பதிலாக ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக புனித போர் நடத்தப்போவதாக IS தீவிரவாதிகள் அமைப்பு அறிவித்துள்ளது. சிரியாவில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் IS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் IS தீவிரவாத அமைப்பினருக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்துள்ள IS தீவிரவாதிகள் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலுக்கு பழிக்கு பழி வாங்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அரபு நாடுகளுக்கு எதிராக நடத்தப்படும் போருக்கு பதிலாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக புனித போர் நடத்தப்போவதாக IS தீவிரவாதிகள் அமைப்பினர் அறிவித்துள்ளனர். ரஷ்யர்களை படுகொலை செய்ய உள்ளதாகவும் அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். லோட்டஸ் நியூஸுடன். உண்மை மலரட்டும்.